வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஸ்பெஷலா ஒரு அடை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு இருக்கும். இது கூட அரசானிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய், அதை தோலை சீவிட்டு விதையை நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்திருக்கோம். இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கோம். அதுவும் 1 கப் ஃபுல்லா இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறோம். அரசானிக்காய் சேர்க்கறது தான் இந்த அடையோட ஸ்பெஷல். இந்த அடை இதனால கொஞ்சம் ஸ்வீட்னஸோட இருக்கும். 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கிறோம். அது கூட 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். இது கூட காரம் தேவைப்படுறவங்களுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அரசானிக்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த அடை ஆடட் ஃப்ளேவரோட மைல்டு ஸ்வீட்டா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லயும் இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசிறி விடுங்க. வெங்காயம், அரசானிக்காய், உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே நல்லா கலக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் கசூரி மெத்தி பவுடர் போட்டுக்கிறோம். இதுக்கு பதிலாக கொத்தமல்லி தலைகளும் கட் பண்ணி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரசானிக்காய், வெங்காயமே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து 2 கப் இருந்துச்சு. 2 கப் வெஜிடபிள்ஸ்க்கு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம். கையிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கோதுமை மாவு கம்மியாக தான் இருக்கணும். வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக தெரியணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்ல திக்கான போண்டா மாவு மாதிரி இருக்கு. இந்த பக்குவத்துல இருந்தா அடை கரெக்டா இருக்கும் பக்குவம். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெய் கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அடையை டைரக்டா தோசை தவாலையும் தட்டலாம். பட் வாழை இலையில தட்டும் போது எல்லாத்தினாலையும் ஈஸியா செய்ய முடியும். இதுல நம்மளோட அடை மாவை வச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இந்த சைஸ்ல எடுத்துட்டோம்னா மீடியம் சைஸ் அடை கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, சின்ன அடையா இருந்தா. இப்போ கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுங்க. 2 சப்பாத்தி ஒட்டுக்கா வச்சா எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிக்கலாம். இந்த அளவுல செய்யும் போது நமக்கு 12 அடை கிடைக்கும். இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. இது ஆயில் அல்லது நெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தும் போது நல்ல மணமா இருக்கும் அடை. தோசைக்கல் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ வாழை இலை எடுத்து அப்படியே தோசைக்கல் மேல கமுத்திடுங்க. கமுத்திட்டு வாழை இலை மட்டும் மெல்லமா எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே இந்த அடை வேகட்டும். அப்பதான் வெஜிடபிள்ஸ் நல்லா வேகும். வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவரும் நமக்கு அடைக்கு கிடைக்கும். 5 நிமிஷம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா செவக்கணும். செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இந்த அடையை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எந்த சட்னியோடையும் பரிமாறலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சாலட் டிப்போட பரிமாறி இருக்கோம். அந்த சாலட் டிப்போட
லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.